Hello friends, welcome to IndiJobs Bell. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2020, 21, 22 ஸோ இந்த இயரில் படித்து பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ கொச்சி ரிஃபைனரிக்கான கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ போர்ட் வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும் அதை கிளியராக பார்க்கலாம். ஸோ டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சேஃப்டி இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி இன்ஜினியரிங். ஸோ இந்த டிசிப்ளினுக்கான வேகன்சி கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக 1 or 2 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடித்து அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பமாக இருந்தால் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வேறு ஃபீல்டில் நீங்கள் வேலை தேடும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் விருப்பமாக இருந்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 25,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 year தான். லொக்கேஷன் ஆஃப் ட்ரைனிங், ஸோ நீங்கள் எங்கே அப்ரெண்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொச்சி ரிஃபைனரியில் நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொச்சியில் தான் நீங்கள் கேரளாவில் கொச்சியில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியரிங் டிகிரி ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணி 60% ஓவரால் மார்க்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 50% இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பாருங்கள் 18 to 27 ஃபார் ஜெனரல் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1/9/1995 இருந்து 1/9/2004 பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். 27க்கு மேலே ஏஜ் பாரைட்டாக பிரச்சனை இல்லை. எஸ்சி எஸ்டிக்கு 5 years கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 32 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு 3 years கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 30 years வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 year தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் பண்ணி முடிச்சவங்க, இப்போ அப்ரெண்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்க யாருமே எலிஜிபிள் இல்லை. எந்த ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இதுக்கு மேலே புதுசாக அப்ளை பண்ணுறவங்க ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்கள் டிகிரியில் நீங்கள் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்டர்வியூவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் எக்ஸாமினேஷனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் ஃபீஸ் தேவையில்லை. அதே மாதிரி எக்ஸாமினேஷனும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த இன்டர்வியூவில் சர்டிஃபிகேட் மட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸும் இல்லை. ஸோ இப்போ எப்படி வெப்சைட்டில் போர்ட் வெப்சைட்டில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அதை நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 26th August, லாஸ்ட் டேட் 9th September. அதாவது போர்ட் வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8th September நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. போர்ட் வெப்சைட் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் டிப்ளமோ டிகிரி எல்லாமே இந்த போர்ட் வெப்சைட்டில் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் மேலே என்ரோல் கொடுத்துருப்பாங்க. என்ரோல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ரோல் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல எலிஜிபிலிட்டி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த கைட்லைன்ஸு, என்ரோல்மெண்ட் ஃபார்மு, ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஐஎம்மில் ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐஎம்மில் ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெசைடு, அதாவது பர்மனன்ட் ரெசைட் ஆஃப் தமிழ்நாடு டி என்டர் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு ஷோ ஆகும். தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிகிரி, அதாவது கிராஜுவேஷன் இன் இன்ஜினியரிங் டிப்ளமோ எலிஜிபிள் இல்லை. இது வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். இன் தி இயர், அதாவது 2020, 21, 22 பாஸ் அவுட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த இயரில் படிச்சிங்களோ அந்த இயரில் படித்து முடிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. த்ரூ ரெகுலராக பார்ட் டைமாக டிஸ்டன்ஸாக ரெகுலர் மோடில் முடித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணி முடிச்சிருந்தால் எலிஜிபிள் இல்லை. ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக அப்ரெண்டிஸ் பண்ணுறதா இருந்தால் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணி முடிச்சிங்களான்னு கேட்டிருப்பாங்க. நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே 1 yearக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ நோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். உங்கள் ஆதார் கார்டு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கடுத்து உங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா கன்சால்டேட் தேவைப்படும். அதுக்கடுத்து பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான சைஸு ஃபார்மெட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதன் பிரகாரம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹாவ் அபோவ் டேட்டா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பாருங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கங்க்ராட்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் டு என்ரோல் கொடுத்துருப்பாங்க.
பிரைமரி இமெயில் ஐடி, அதாவது உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போர்ட் வெப்சைட்டில் அதுக்கான ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே உங்கள் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி அதாவது சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கீழே நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் கேட்டிருப்பாங்க. உங்கள் 10th மார்க் ஷீட் பிரகாரம் உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் பேசிக் இன்ஃபோ நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் இன்ஃபர்மேஷனில் உங்கள் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 200 KBக்குள்ளே இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கான டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம் என்டர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே அதுக்கான ஆதார் கார்டு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து PDF ஃபார்மேட்டில் இருக்கணும், 1 MB சைஸுக்குள்ளே இருக்கணும். ஜெண்டரில் மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க. SCயா, STயா, OBCயா, URஆ, ஸோ அது எதுவோ செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டிசேபிலிட்டியான்னு கேட்டிருப்பாங்க. எஸ் ஆர் நோ சூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கீழே கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் உங்கள் பின்கோடு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்கள் பின்கோடு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, உங்கள் தாலுக் என்ன, ஸோ அதுக்கடுத்து உங்கள் வில்லேஜ் நேமு, டோர் நம்பர் அப்படின்னா ஸ்ட்ரீட் நேமு இதெல்லாமே என்டர் பண்ணுங்கள். ப்ரெசண்ட்டு, பர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் இந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் அப் பண்ணிக்கோங்க. பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்கள் ஸ்டைஃபண்ட் மந்த்லி சேலரிலாம் உங்களுக்கு வந்து அவங்க கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக பேங்க் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் பேங்க் நேம் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து உங்கள் பேங்க் பிரான்ச் நேம் கேட்டிருப்பாங்க. அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. IFSC கோட் கேட்டிருப்பாங்க. இதெல்லாமே பேங்க் பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து PDF ஃபார்மேட்டில் இருக்கணும், 1 MB சைஸுக்குள்ளே இருக்கணும். அப்லோட் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். எல்லா டேட்டாவும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த தேர்ட் ஸ்டெப்லேயே எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டைப் ஆஃப் கிராஜுவேஷன், அதாவது நீங்கள் +2 முடிச்சுட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்களான்னு கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்களான்னு கேட்டிருப்பாங்க. எந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் கிராஜுவேட் டீட்டெயில்ஸ் கீழே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட் இன் விச் தி யூனிவர்சிட்டி பிலாங்ஸ், உங்கள் ஸ்டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் தி யூனிவர்சிட்டி, உங்கள் யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து உங்கள் காலேஜ் எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் காலேஜ் நேம் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ நீங்கள் எந்த டிசிப்ளைனில் முடிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய டிசிப்ளைன் இருக்கும். ஸோ எங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் எந்த டிசிப்ளைனில் முடிச்சிங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மிஷின் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணுறேன், நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இயர் ஆஃப் பாசிங் கன்சாலிடேட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி மந்த் ஆஃப் பாசிங் கொடுத்துருப்பாங்க, மந்த் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சன்டேஜாக CGPA1 கேட்டிருப்பாங்க, பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சன்டேஜ் என்டர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கிளாஸில் பாஸ் பண்ணீங்களோ அந்த கிளாஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். கீழே அதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் அப்படிலாம் நீங்கள் கன்சாலிடேட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மேட்டில் இருக்கணும், 1 MB சைஸுக்குள்ளே இருக்கணும். ஸோ அப்லோட் கொடுத்துட்டீங்க, சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் சாய்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சிட்டி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 சாய்ஸு 3 சிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சாய்ஸ் 1, 2, 3ல் உங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் விருப்பப்படுற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபர்டு ஸ்டேட் டு ஒர்க் ஆஃப்டர் ட்ரைனிங். இன்கேஸ் உங்கள் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ண விரும்புகிறீங்க, அதுக்கான சென்டர், அதுக்கான சிட்டி வந்து கேட்டிருப்பாங்க. சாய்ஸ் 1ல் தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு சாய்ஸ் 2ல் எந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஸ்டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து டிக்ளரேஷனில் நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷனில் உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, கம்யூனிட்டி இதெல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அதுக்கடுத்து கீழே பேங்க் டீட்டெயில்ஸில் உங்கள் பேங்க் நேமு, பிரான்ச் நேமு, ஐஎஃப்சி கோடு, அக்கௌண்ட் நம்பரு இதெல்லாமே என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அதுக்கடுத்து உங்கள் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக உங்கள் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் யூனிவர்சிட்டி நேமு, நேம் ஆஃப் தி காலேஜு, ஸோ உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக எல்லாமே கரெக்டாக இருந்தால் பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் ஹஸ் பின் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின்ல உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை என்டர் பண்ணிவிட்டு ஸோ இந்த கேப்சா பார்த்து பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், யுவர் என்ரோல்மெண்ட் இஸ் பெண்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன். ஒன்ஸ் வெரிஃபைட் யூ வில் ஹாவ் அக்சஸ் டு தி ஆல் ஃபியூச்சர்ஸ் இன் திஸ் போர்ட்டல். இப்போ நீங்கள் என்டர் பண்ண டேட்டா, அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸு இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கன்சர்ன்ட் ஆஃபீஸர், இது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணுவார். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் உங்கள் இமெயில் நம்பருக்கு, அதாவது உங்கள் மொபைல் நம்பருக்கோ இமெயில் ஐடிக்கோ எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். ஸோ அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கரெக்டாக அப்லோட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெரிஃபிகேஷன் வந்து குயிக்காக கம்ப்ளீட் ஆகும். இது பார்த்திங்கன்னா 3 to 4 hours வந்து எடுத்துக்கும். ஸோ ஒர்க்கிங் டேஸில் 3 to 4 hours வரையும் எடுத்துக்கும். அந்த ஆஃபீஸர் நீங்கள் என்டர் பண்ண டேட்டா, அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸு இதெல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவார். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் உங்கள் என்ரோல்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகும். அதை பார்த்து அதுக்கடுத்து நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் டேட்டா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் மேலே பாருங்கள், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட்டில் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். பிஹெச்எல் அப்ரெண்டிஸில் தான் நான் அப்ரெண்டிஸ் பண்ணேன். ஸோ அதனால் என்னால் அப்ளை பண்ணி காட்ட முடியல. ஸோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் எப்படி அப்ளை பண்ணணும் அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட்டில் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சர்ச் கிரைட்டீரியாவில் சர்ச் பை ப்ரெஃபரன்ஸாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேமான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கொச்சி ரிஃபைனரி இந்த மாதிரி டைப் பண்ணி அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த பேஜில் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நேராக ரைட் சைட் கார்னரில் அப்ளை பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.